எனக்கு முன்னாலே பேசிய அன்பு தங்கை ரேவதி சுப்புலட்சுமி மதுரையில இருந்து வந்திருக்காங்க. எனக்கே கொஞ்சம் சந்தேகமா இருந்தது, நடுவரும் அங்கிருந்து வந்ததுனால 2 பேரும் ஏதாவது கூட்டணி அமைச்சிருக்காங்களோ. இது எலெக்ஷன் வருஷம், அதுல எப்படி கூட்டணிகள் அமையலாம், அதுல எனக்கே கொஞ்சம் சந்தேகமா இருந்தது. ரேவதி அவங்களுக்கு தெரியாது, மதுரைக்காரங்களுக்கு தெரியாது மழைன்னா என்னன்னு, நமக்கு தான் தெரியும். நீங்க தான் மொத்த குத்தக, நீங்க தூத்துக்குடி திருநெல்வேலி. டிசம்பர் 4, 5 அந்த நாளை நினைக்கிறப்போ நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா? ஒரு நல்ல நினைவு இருக்கா அந்த நாளை பத்தி நமக்கு? நாம மறக்க விரும்புகிற நாட்கள் என்று நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் அநேக நாட்கள் உண்டு. நினைக்கவே எனக்கு இஷ்டம் இல்லை என்பது போன்ற நாட்கள் அது. அவங்களுக்கு அது தெரியாதனால சொல்றாங்க, எல்லா நாளுமே நினைவு அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கணும். இப்ப ரேவதி இன்னைக்கு பேசுறது முழுக்க ஜூல இருந்தே வந்து பேசுறாங்க. வர வெளியில வண்டலூர்ல இறங்கி விட்டாங்க போல இருக்காங்க. ஒரு பசுமாடு உட்கார்ந்து இருக்கான், அது தான் சாப்பிட்டது எல்லாம் அப்படியே அசை போட்டார். மனுஷன் மனுஷன் அதை கூர்ந்து கவனிச்சிருக்காங்க. அது எவ்வளவு ஒரு துணை முதல்வருக்கு எவ்வளவு நேரம் இருக்குன்னு பாருங்க. ஏமா அவங்களுக்குலாம் காலேஜ்ல வேலை கிடையாதுங்க, வயலுக்கு உடங்குறாங்க. அதுக்கு அடுத்த நிலையில ஏன் மனிதன் இருக்கா? அப்போ விலங்குகளால் கனவு காண முடியாது, அது மனிதனுக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்டிருக்கிற மாபெரும் வரம். இந்த பசுமாட்டு நினைக்குமா, நாளைக்கு நான் ரேவதி மேடமை பார்த்தா ஒரு சல்யூட் வைக்கணும், அந்த கனவுலாம் வருமா? அதுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் அசை போடுதல் தான். அப்போ விலங்குகளில் இருந்து ஒரு அறிவு அதிகம் பெற்ற 6ஆம் அறிவு பெருகையாக நாம் இருக்கிறோம் என்றால் அதுக்கு நமக்கு இருக்கிற வித்தியாசமே அதுதான். இது கூட தெரியல, ஒரு பேராசிரியர், ஒரு துணை முதல்வர், நடுவர் வேற அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா ரொம்ப நல்லா பேசிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. என்னடா என் பக்கம் திரும்பதே பார்த்தேன், இப்பதான் பட்டிமன்றம் சூடு பிடிச்சது. நினைவில் காடுள்ள மிருகத்தை பழக்க முடியாது. அருமையான கவிதையை ரேவதி சொன்னார், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மிருகங்கள் தான் பழக்கப்பட வேண்டியவை, மனிதன் மற்றவர்கள் போய் போய் பழக்கப்பட்ட பாதையிலிருந்து புது பாதைகளை உருவாக்கக்கூடிய சக்தி மனிதனுக்கு இருக்கிறது என்றால் அது